இவர் என்ன கேள்வி கேட்கிறாருனாக்கா, இறைவன் ஒருவன் இருக்காருனாக்கா அது அல்லாஹ்வா தான் இருக்கிறது என்ன ஆதாரம் அவசியம் இருக்கு கேட்கிறார். ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், இறைவன் இருக்கிறான் நீங்க எல்லாம் சொன்னோம் சரி, திடீர்னு அல்லாஹ் கொண்டு அதில் எப்படி ஃபிட் பண்ணீங்கன்றது என்னது அவருடைய கேள்வி. விளங்கிட்டா? சொன்ன எல்லா தியரி நல்லா தான் இருந்துச்சு, அல்லான்னு கொண்டு அங்கே என்ன செஞ்சீங்க ஃபிட் பண்ணீங்க அப்படின்றது அவருடைய கேள்வி. ஒரு உண்மையிலே ஒரு அழகான கேள்வி. இது நான் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். அதாவது இறைவன் ஒருவன் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று உண்மையிலே எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் சொல்லுமோ அந்த இலக்கணத்துக்கு பேர் தான் அல்லாஹ் என்று. விளங்கிட்டா? இந்த இலக்கணம் இல்லாத ஒன்றுக்கு நம்ம அல்லாஹ்ன்னு என்ன செய்யலை, சொல்லலை. இந்த இதுக்கு நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக இறைவன் என்று சொல்றது மனிதன் கடைசியா வைக்கிற இடம். இறைவன் என்று சொல்றது என்ன? அவனை படைச்சவன் யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்ற இடம் தான் இறைவன் என்றது. இல்லை அவனை படைச்சவன் இருக்கணுமே மனசு சொல்லுதான் அந்த நிறுத்தினாதீங்க. படைச்சவன் இல்லாதவன் தான் இறைவன். கேள்விக்கு பதில் என்ன? படைச்சவன் இல்லாதவன் தான் இறைவன். ரைட். இந்த இலக்கணத்தையாவது யாராவது சரியா கொடுத்தீங்கன்னாட்டா இல்லை. ஒரு இறைவனை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவனுக்கு தாய் தந்தை இருக்கிறதா சொல்றாங்க. இவர் தான் கடவுள் என்று சொல்லிட்டு அவருக்கு என்ன தாய் தந்தை இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த இந்த அடையாள பேர் இருக்குதானே, இதுக்கு அவங்க அல்லாஹ்னு சொல்லிக்கல. எதுக்கு? எந்த இறைவனுக்கு தாய் தந்தை இருக்குன்னு அவங்க சொல்றாங்களோ அவங்க அதுக்கு அல்லாஹ்னு சொன்னாங்களா? சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், அதுக்கு நாங்களும் சொல்ல மாட்டோம் அல்லாஹ்னு. புரிஞ்சுக்கங்க. நம்ம யாருடைய நம்பிக்கைக்கும் அல்லாஹ்னு பேர் வைக்கல. நம்ம யாருடைய நம்பிக்கைக்கும் அல்லாஹ்னு பேர் வைக்கல. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இடம். இப்ப இறைவனுக்கு தாயும் தந்தையும் இருக்கிறாங்கன்னு சொல்றவர்கள் அதுக்கு அல்லாஹ்னு சொல்லல. அவங்களும் நாங்களும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். நாங்களும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். எங்க இறைவனுக்கு தாயும் தந்தை இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க நம்ம அல்லாஹ்னு பேர் வைக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ்னு என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறோம். உண்டு. இரண்டாவது, எந்த இறைவனுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கணும், அந்த இறைவன் தேவையுள்ளவனா இருக்கப்படாது. படைப்புகளின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, படைப்புடைய உணவையோ படைப்புடைய ஒரு பெண்ணையோ தேவையுடையவனா இருக்கக்கூடாது. கடவுளுக்கு மனைவி இருக்குது அப்படி என்று சொல்லிட்டாங்கன்னா அங்க கடவுள் அந்த இடமே என்ன செஞ்சிருது, போயிருது. அந்த கடவுள் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணம் அதுல இருந்து போயிடும். கடவுளுக்கு மனைவி இருந்து கடவுளுக்கு தாய் தந்தைன்னா கடவுள்டா பெண்ணா? கடவுள்டா எம் எல்லோரையும் படைத்தவன், அவன் படைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. இதுதான். எம் எல்லோருடைய தேவைகளை அவன்கிட்ட கேட்க முடியுமா இருக்கணும், அவன் எங்கள்கிட்ட கேட்கிறவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த இரண்டாவது இலக்கணம் என்ன செய்து போகுது. இவர்கள்லாம் கடவுளுக்கு மனைவியும் பிள்ளையும் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க அதுக்கு அல்லாஹ்னு சொல்லல, அவர்கள் அல்லாஹ்னு சொல்லல. நாங்களும் சொல்றோம் சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்றோம் அவங்களுக்கு அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. எந்த கடவுளுக்கு நீங்க அல்லாஹ்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, பிள்ளை இருக்கக்கூடாது, எங்களின் பக்கம் அவருக்கு தேவையும் இருக்கக்கூடாது. எங்களின் பக்கம் தேவை இருக்கக்கூடாது. இதுக்கு தான் நம்ம அல்லாஹ்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, எப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம அல்லாஹ்னு சொல்றோம்ன்றதுக்கான உதாரணம், கடவுளை பொறுத்த வரைக்கும் அவனது உருவத்தை கண்டவர்கள் யாரும் இல்லை. இது இஸ்லாமிய நம்பிக்கை. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவனது உருவத்தை கண்டவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகத்துல எவரும் வாதிக்கவும் முடியாது நான் கடவுளை கண்டிக்கிறேன் கை ரெண்டு இருந்தது. விளங்கிட்டா? நான் கடவுளை கண்டிருக்கிறேன் அவருடைய முகம் இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்லி உலகத்துல எவனும் வாதிக்க முடியாது. வாதிச்சா நிச்சயமாக கன்ஃபார்மாக எல்லோரும் என்ன செய்யும், கடவுள் ஒன்னைய செலக்ட் பண்ணி என்ன செலக்ட் பண்ணாதுக்கு என்ன ரீசன், நானும் என் படைக்கப்பட்டோம் நீனும் படைக்கப்பட்டோம், என்ன ரீசன், சிம்பிளா என்ன செஞ்சிருவோம், கேட்டுருவோம். அதுக்கான ஆதாரம் உலகத்துல என்னது இல்லை. யாரெல்லாம் கடவுளுக்கு உருவம் வச்சு கடவுளுக்கு கை முகம் ஆத்தி இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி இப்படித்தான் கடவுள் இருந்தார், கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு, அது சந்தேகம் இல்லை. அந்த உருவத்தை கண்டவன் யாரும் என்னது இல்லை. அந்த உருவத்தை கண்டது யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களாம் நிச்சயமா என்னது ஒரு கற்பனையில தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்டா, இந்த எந்த உருவத்துக்கும் கடவுள் சொந்தக்காரர் அல்ல. இப்படி உருவத்துக்கு கடவுள் சொந்தக்காரர் சொல்றவங்க அதுக்கு அல்லாஹ்னு சொல்றது இல்லை. நாங்களும் சொல்லக்கூடாதுன்றோம். நாங்களும் சொல்லக்கூடாதுன்றோம். எந்த கடவுளுக்கு நம்ம அல்லாஹ்னு சொல்ல தெரியுமா? உருவம் எங்களுக்கு தெரியாத கடவுளுக்கு. இப்ப சொல்லுங்க, நம்ம அநியாயம் செஞ்சோமா? நம்ம அநியாயமே செய்யல. நாம சிம்பிளா என்ன சொன்னோம்டா, இந்த பண்புகளும் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம அல்லாஹ்னு சொல்றோம். இல்ல நம்ம இவனுக்கு அல்லாஹ்னு சொல்லலாம், இல்ல நம்ம அல்லாஹ்னு சொல்ல மாட்டோம். இது ரெண்டும் உங்களோட உரிமை. அல்லாஹ்னு சொல்ல மாட்டோம்ன்றதா உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறது. அல்லாஹ்னு சொல்ல மாட்டோம்னா இருந்துகிட்டு இருக்கு. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏகத்துவ இந்த கொள்கை பொருத்தமா உங்களுக்கு இருக்குதா, மற்றது பொருத்தமா இருக்குதா? இது பொருத்தமாக இருந்தால் அப்படி பொருத்தமாக இருக்கக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே அல்லாஹ்னு தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இல்ல அந்த கடவுள் இலக்கணத்துக்கு பொருத்தமே இல்லைண்டா அவர்களுக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்னு சொல்லவே இல்லை.
முஸ்லிம்கள். எனவே இதுல குற்றச்சாட்டு எங்கள் மீது என்ன செய்யலாது, வர்றதுக்கான எந்த நியாயமும் இல்லை. சரி, அல்லாஹ்ன்ற பேரை எப்படி சொன்னீங்க? சரி, ஓகே, நீங்க சொன்ன நியாயமெல்லாம் ஓகே. அல்லாஹ்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே மொழியியல் ரீதியாக நான் இதை பேசினேன்னு சொன்னா, அல்லாஹ் என்றது உலக மொழிகளில் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சொல் என்பது முடிவாகிடும். விளங்கிட்டா? அல்லாஹ் என்ற சொல்லு உலக மொழிகள்ல எல்லா மொழிகளிலும், கிறிஸ்தவ அதான் பைபிளுடைய மூல மொழியாக இருக்கலாம், யூத மூல மொழியாக இருக்கலாம், எல்லா மொழிகளுடைய மூலத்திலும் அல்லாஹ் என்ற வார்த்தை ஒவ்வொரு திரிப்புல என்ன செஞ்சுக்குது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லலாம். அந்த மொழி ஆய்வுக்கு நான் வரல. முஸ்லீம்கள் என்ன நம்புறாங்கன்னு சொன்னால், இறைவனை மட்டும்தான் வணங்கணும். அந்த இறைவன் தாய் தந்தை இல்லாதவன், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் மக்களின் பக்கம் தேவையற்றவன், அவனுக்கு உருவம் என்பது மக்கள் அறியாத உருவம் என்று முஸ்லிம்கள் நம்புறாங்க. இதை பிரச்சாரம் செய்யறதுக்கு உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் இறைவன் தூதராக என்ன செஞ்சான், செலக்ட் பண்ணி அனுப்பினா இதை மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்படி நம்பக்கூடிய அந்த இறுதி தூதர் தான் நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூதர். அவருக்கு வழங்கப்பட்ட வேதமாகத்தான் இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். இந்த வேதம் எங்களை இறைவனுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன, அல்லாஹ் என்றது. இந்த வேதம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, அல்லாஹ் என்ற பெயரை சொல்லி தருது. இப்ப இதுல பிரச்சனை, நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் என்கின்ற பெயர் இந்த இறைவனுக்கு வைக்கிறது சரியா பிழையா என்றதா? நல்லா யோசிச்சு பாருங்க. சரியா? இறைவனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு இவங்க அல்லாஹ்னு பேர் வச்சுக்கிறாங்க என்றதா? இறைவனுக்கு இன்னென்ன இலக்கணம் இருந்தால் அதுக்கு அல்லாஹ்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. அந்த இலக்கணம் இல்லை என்று சொன்னா அவன் அல்லாஹ் இல்லை என்று முஸ்லிம்கள் சொல்றாங்க. அவங்களுடைய உரிமை. விளங்கிட்டா? என்றைக்கு நீங்க அந்த இலக்கணம் எல்லாம் சரிதான் ஏற்றுக்கொள்றீங்களோ அன்றைக்கு அல்லாஹ்னு சொல்லுங்க. என்றைக்கு அந்த இலக்கணம் எல்லாம் பிள்ளைன்னு சொல்றீங்களோ முஸ்லிம்களும் சொல்லலாம் அவங்க அல்லாஹ்னு. முஸ்லிம்களும் சொல்ல என்னது, அல்லாஹ்னு சொல்ல. இதான் சுருக்கமான அதுக்குரிய பதில். பாரக்கல்லாஹு. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.